டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பேச்சுலர்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். பேச்சுலர்ஸ் மட்டும் இல்லைங்க, காலையில் அவசரமாக லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணுறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா லெமன் ரைஸ் மாதிரி இருக்கக்கூடிய இந்த லஞ்ச் பாக்ஸ் செய்கிறது ரொம்ப ஈஸியானது தான். நம்ம வீட்டில் இருக்கிற கொஞ்சம் பொருளை வச்சே செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கூட குறைவே இல்லாத இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க நம்ம பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் வந்து சிம்பிள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு இருக்கிற பொருள் எளிமையான முறையில் சட்டுன்னு, அதாவது ஒரு ரைஸ் வந்து நல்லா சூப்பராக ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து இன்னைக்கு இந்த பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துருக்கோம். சமையல் எண்ணெய். அந்த சமையல் எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு. சூடான பிறகு 2 டீஸ்பூனு கடலைப்பருப்பு உள்ளே சேர்த்து நல்லா பொரியட்டும். அந்த கடலைப்பருப்பை நல்லா பொரிய விட்டுருங்க. இது பார்க்குறதுக்கு நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா அருமையாக இருக்கும். இந்த கடலை பருப்போட ஒரு 1/2 டீஸ்பூனு சின்ன சீரகம் அதையும் உள்ளே சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. மற்ற சீரகமும் கடலை பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் 3 வரமிளகாயை நல்லா பிச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் உள்ளே உருவி சேர்த்துருங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து நல்லா பல்லாரி வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடுசாக அந்த மாதிரி பொடுசாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இந்த தாளிப்பில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துருங்க. 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகாய் மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். எடுத்து நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு நம்ம வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. பச்சை மிளகா மட்டும்தான். நீங்கள் எக்ஸ்ட்ரா காரம் சாப்பிட்றதா இருந்தால் கூட ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். அதேமாதிரி பூண்டு ஒரு 3 பூண்டு பெரிய பல் பூண்டு எடுத்து நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கோம். அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. ஏற்கனவே நம்ம ரைஸ் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு தான் நம்ம வேக வச்சுருப்போம். அது நம்ம இந்த வெங்காயம் தக்காளிக்கு தக்கன கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துடலாம். இப்போ தக்காளி இங்கே ஒரு சின்னதாக 2 தக்காளி எடுத்து நல்லா வெட்டி வச்சுருக்கோம். பொடுசாக அந்த அளவுக்கு வெட்டி வச்சுருக்கோம். அதையும் நம்ம இதில் உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதில் பிரட்டி விட்டுருங்க. தக்காளியும் அந்த வெங்காயமும் நல்லா வேகட்டும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கிட்டு இருக்கு. இந்த வதங்கிட்டு இருக்க சமயத்தில் இப்போ நம்ம போட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் போல நல்லா வதங்கிடுச்சு. வதங்கின உடனே இதுக்கு மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூனு மஞ்சள் தூள் மட்டும் ஒரு கலருக்காக நம்ம சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா இதோட வதக்கி விட்டுடலாம். நல்லா அந்த தக்காளியோட அந்த ஈரச்சத்து இல்லாத அளவுக்கு நல்லா ஒரு ட்ரையாக வதக்கிக்கோங்க. அவ்வளோதான் நமக்கு ரைஸ் வந்து நல்லா உதிரியாக கிடைக்கும். இப்போ நமக்கு நல்லா அந்த மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு நல்லா அந்த மஞ்சள் பொடி வாசனை அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. இந்த அளவுக்கு நல்லா பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்லா நைஸாக வதங்கிருச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாம் தெரியாத அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம ரைஸ் வந்து உள்ளே போட்டு கிண்டிக்கலாம். இப்போ ரைஸ் வந்து நம்ம இன்னைக்கு பாஸ்மதி தான் எடுத்துருக்கோம். பாஸ்மதி நல்லா சின்னதாக நல்லா பொடுசாக உள்ள பாஸ்மதி வாங்கிட்டு தண்ணியை நல்லா சுட வச்சு அதில் நல்லா பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு உள்ளே சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விடும்போது அந்த கருவேப்பிலை மல்லி இலையெல்லாம் உள்ளே சேர்த்து 1/2 உப்பு போட்டு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி நல்லா வடிகட்டிட்டு உதிரியாக சாதமாக எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் இதுவும் எடுத்து வச்சுக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண அரிசி சாதத்தையும் இந்த மாதிரி நீங்கள் வடித்து உதிரியாக எடுத்து நல்லா ஆற வச்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய அளவுனா மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப்பு. நம்ம வெயிட்டுன்னு பார்த்தோம்னா 250 கிராமு. அந்த 250 கிராமுக்கான ரைஸ் தான் இது. இப்போ நம்ம வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. அடுப்பை மாற்றிட்டு நம்ம இங்கே உதிரியாக ரைஸ் வச்சுருக்கோம். பாஸ்மதி ரைஸு அது எல்லாத்தையுமே இந்த சாதத்தை பூரா அப்படியே நம்ம இந்த கிண்டி வச்சுருக்கக்கூடிய அந்த மசாலாவில் உள்ளே சேர்த்துடலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லி இலை நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கோம். அதையும் நம்ம இதில் தூவி விட்டுறலாம். இலையவும் ஒரே 1 டீஸ்பூன் போல் நெய். அந்த வெரைட்டி ரைஸுக்கு அந்த நெய் லாஸ்ட்டாக அப்படி சேர்க்கும் போது நல்லா ஒரு மனம், நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். உள்ளே சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுத்துடலாம். நல்லா உதிரியாக சூப்பராக நம்ம வந்து அந்த கலருக்காக நல்லா மஞ்சள் பொடி சேர்த்துருக்கோம். இது வந்து எளிமையான முறை தான், சாதாரண முறை தான். சாதாரணமாக வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். இப்போ கடைசி நல்லா நெய் கொத்தமல்லி தலையெல்லாம் போட்டு நல்லா கிளறி கொடுத்தாச்சு. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு. அதாவது நம்ம சாதாரணமாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு மிக்சிங்காக எதாவது போட்டு கொடுத்துட்டோம்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. ஒரு எளிமையான முறையில் அது சும்மா சோறை போட்டு அப்படி இருக்கணுமா, அப்படியே இதெல்லாம் கொஞ்சம் மிக்சிங்காக போட்டோம்னா செம்மையாக இருக்கும். நல்லா அருமையாக இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம். பார்க்கவே நமக்கு
பார்க்கறவே ஒரு அட்ராக்ஷனாக இருந்தால் தான் அது சாப்பிடணும்னு தோணும். அந்த அளவுக்கு அருமையாக இருக்கு இன்னைக்கு. இந்த மாதிரி ரைஸுக்கு இதே ஒரு சைட் டிஷ். இதுக்கு எதுக்கு இன்னொரு சைட் டிஷ் தேவையே இல்லை. அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப அருமையான முறையில் இருக்கு. இதே மெத்தட்ல நீங்களும் உங்க வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.